படுத்திருக்கு. அதாவது உற்பத்தியிலிருந்து அந்நியப்படுத்திருக்கு, நுகர்வுலேருந்து அந்நியப்படுத்திருக்கு. இந்த 2 அந்நியமாதல் என்பது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ இந்த தற்சார்பு வாழ்வியலால் ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வாழணும் அப்படின்னா, அவர் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு எங்கேருந்து வருது, அது யார் உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, அதோட சிக்கல்கள் என்ன, அதில் தங்களுடைய பங்களிப்பு என்ன, அவங்களோட நம்ம கைகோர்க்கிறோமா அப்படிங்கிறதுல இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு உற்பத்தி முறையில் அவங்களுடைய உற்பத்தியாளர்களோட ஒரு நுகர்வோர் வந்து கை கொடுக்குறாரோ, இணைகிறாரோ, அதன் மூலமாக அவருடைய தற்சார்பு அவர் உறுதி செய்து கொள்ளலாம். அப்படி செய்யும் பொழுது அதை நம்ம கம்யூனிட்டி சப்போர்ட்டட் அக்ரிகல்ச்சர் சொல்கிறோம், சமூகம் தாங்கும் வேளாண்மை. இப்போ சமூகம் தாங்கும் வேளாண்மையை நீங்கள் முன்னெடுத்திருந்தால் அங்கே ஒரு தற்சார்பு என்பது நிலைநிறுத்தப்படும். ஆனால் அடிப்படையில் என்ன, கிட்டத்தட்ட நகர்ப்புறவாசிகள் ஓரளவுக்கு வந்து கிராமத்தில் நோக்கி பயணம் செய்வதும் நகர்மயமாதல் என்பது மிகப்பெரிய சிக்கல். இன்னைக்கு உலகம் முழுவதும் அதான் அர்பனைசேஷன்கிறத யுனைடெட் நேஷன்ஸே வந்து கடுமையாக வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நகர்மயமாதலை குறைத்து கொண்டு கிராமப்புறங்களை வந்து மேம்படுத்துறது, அது அர்பனைசேஷனுக்கு மாற்றாக ரூர்பனைசேஷன் சொல்லலாம். அப்போ ஊர்ப்புறமாக மாறுதல், ஊர்ப்புறத்தை நோக்கி செல்லுதல், அங்கே வாழ்வியலோட இணையுதல், அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நிலங்களை வந்து பாதுகாத்தல் அப்படிங்கிற வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணப்படணும். அது உடனே சாத்தியப்படாது, நாளாகும். அதை நோக்கிய பயணத்தில் அதுக்கான புரிதலோடு நம்ம வந்து ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர் சிந்திக்கணும். அப்போ நகரங்கள் குறைவாகவும் கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது நல்ல மாதிரியாக இருக்க முடியும். இப்போ நம்ம தலையில் இருக்கிறோம், நகரங்கள் பெருசாகவும் கிராமங்கள் சின்னதாகவும் கிராமங்கள் அளவில் சிறியதாகவும் இருக்குது. அப்போ இது வந்து என்ன ஆகும்னா, நுகர்வோர் உற்பத்தியாளர்கள் குறைவாகவும் நுகர்வோர்கள் அதிகமாக இருக்கும்பொழுது அது ஒரு சஸ்டைனபிள் சொசைட்டியாக இருக்காது, ஒரு நீடித்த நிலைத்த சமூகமாக இருக்க முடியாது. இப்போ நீடித்த தன்மை வேண்டும் என்றால் ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காட்டில் வந்து சிங்கங்களும் புலிகளும் கொஞ்சம் தான் இருக்கணும். அங்கே உற்பத்தி பண்ண மற்ற விலங்குகள், பயிர்களும் மான்களோ மேல்களோ அதிகமாக இருக்காங்க. அது ஒரு பிரமிடு தேர்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நகர்ப்புற வாழ்க்கை மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. யானைகள் எண்ணிக்கை குறையுது, புலிகளுடைய எண்ணிக்கை குறையுது. ஏன் வந்து பல்வேறு உயிரினங்களும் நம்ம உலகத்தை விட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஈக்காலஜிக்கல் ஜஸ்டிஸ்ங்கிறது இல்லாமல் போச்சு, அதாவது சூழலியல் நீதி என்பது மாறி போச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம நகர்ப்புறம் சார்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டும், முதல்ல சிந்தனை தெளிவு பெற வேண்டும், தற்சார்பு வாழ்வியல் நோக்கி நகர வேண்டும். குறிப்பாக உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கான இடைவெளியை புரிந்து கொண்டு அவர்களோடு கைகோர்க்கணும். இது செய்தாலே ஒரு பாதி அளவு வெற்றி பெற்றதாக பொருள். அப்படிதான் நான் நினைக்கிறேன்.